ஹாய் ஹலோ வெல்கம் டு பேஸ் ரிவ்யூ வ்ளாக்ஸ். திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? ஆரப் மால்குள்ள இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு அவங்க வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, என்ன வாங்குவோம்? போலி வேணுமா? போலி சாப்பிட போறேன். ஓகே, போலி ப்ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கா? ஹரிஷ், உனக்கு என்ன வேணும்? ஆர்டர் கொடுங்க சார். ஒரு போலி, ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் வந்து ஒரு தயிர் பூரி. தயிர் பூரின்னு தான் சொல்லுவேன். தயிர் பூரி. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? வெறும் மைதா மாவு இருக்கு ஹரிஷ். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? என்ன பண்றதுன்னா எப்படி இருக்குமா, சச்சக் அப்படின்னு சொருகிற மாதிரி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது கத்தி. யாருமா அந்த பூச்சாண்டி அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாட்ட இப்படி எடுத்து கத்தி சொண்டை இப்படி இப்படி இப்படின்னு போடலாம். ஆனா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பறந்துருமேன்னு இருக்கு, சாப்பிடணும். அதுக்காக தான் இப்போ வச்சிருக்கு. சரி, இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டுட்டு. எனக்கு போலி இல்ல, இது வலிச்சு சாப்பிடலாம். எதையும் விடக்கூடாது. கிறிஸ்பியா இருக்கு. எதையும் விடக்கூடாது, வலிச்சு நக்கிரணும். என்ன சார்? ஆமாங்க. ஐயோ, வந்துட்டே இருக்கு. திருப்பி அதே ஹோல்ட் பண்ணிக்கும், ஒழுகாது. எவ்வளோ? ஒன்னு எடுத்தீங்கன்னா 200, மூணு எடுத்தீங்கன்னா 500. சாரி, ஒன்னு எடுத்தீங்கன்னா 100 மேட் கணக்குல சார். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. 100 தான். ஓகே. ஓ, மேட் தான் ஒன்னு எடுத்தா 200, மூணு எடுத்தா 500. மேட்ல என்ன ஏதாவது இருக்கா டிப்? மேட் 200 ஒன்னு. அப்ப வந்து நம்ம வலிக்கு விழுக மாட்டோம். இந்த வடிவேல் அந்த மாதிரி தண்ணி விட்டாலுமே வலிக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது மேல தண்ணி விட்டாலும் தண்ணி. ஓகே, சைடுல ஓடாதா? இல்ல, இப்படி தூக்கி கவுத்தி விட்டுனா போவாதான்னு கேளு. இல்லையே, இது அப்சார்ப் பண்ணுமா இல்ல சைடுல ஒழுகுமா அப்படின்றத கேட்டேன். அங்க பாரு, அந்த கிரீன் குர்த்தி நல்லா இருக்குல்ல. வேணும்னா தூக்குவா. அந்த சைடு போமா? போவா. அங்க எல்லாம் அது ரொம்ப டல்லா இருக்குடி. அது இல்ல, தேர்ட் சாண்டல் கிரீன் நல்லா இருக்குல்ல. ஓகே ஓகே, நான் ஏன் வெறும் கிரீனா பாக்குறேன்? பாய்ஸ், திருப்பி வந்து Dress பார்க்க போறோம். அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. என்ன இது? ஓ, ஆர்கன்ஸா. சாரி, ரெட் சில்லி. the price and 1500. அடி இதுனா ஸ்வீட் மேங்கோ. Mr. Ram. இது நெல்லிக்காய் தானா? ஆம்லா. நெல்லிக்காய். சரி பாரு, ஆம்லா நெல்லிக்காய் என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். வைத்தியக்காரன், இங்க வா. இது நல்லா இருக்குல்ல. இது நைஸ் டீ. ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோ. எடுத்துக்கோ. ஆனா அது பிரைஸ் கன்செஷன் கொஞ்சம் பார்த்து சொல்லு. கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். ஓகேவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ஒத்து. இதெல்லாம் வந்துட்டு ஷால் ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும், எனக்கு பிடிக்காது. 1500. ஆனா எப்படி இருக்கு? நீ ஆடாது. ஆனா எப்படி இருக்கு?
அதான் நீ ஒழுங்கா ஐஸ்கிரீம் கேட்ட, அதுதான் நான் சொல்றேன். இன்டைரக்டா கேட்டாலும் எனக்கு புரியவே புரியாது. டைரக்டா தான் கேட்கணும். ஆயிடுச்சுங்க, புரிஞ்சுக்கணும். 7 வருஷம்லாம் இதெல்லாம் புரியாது. சரியா? எனக்கு இது வேணும் அப்படின்னா இது வேணும் அப்படின்னு தெரிஞ்சு. இப்ப இந்த ஷூ வேணும்னா ஷூ வேணும் அப்படிங்கணும். அப்பலாம் கிடையாது. ஷூ நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டா வாங்கி தரணும்னு அர்த்தம். அப்பெல்லாம் கிடையாது. இது என்ன புது உருட்டா இருக்கு? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆட ஏன்டா கேக்குற? நான் வந்து உட்லாண்ட் ஷோரூம்ல போனேன். சரியா? 3000 ரூபான்னு சூப்பரா இருந்துச்சு. சரியா? வாங்கி போட்டு அடிச்சு இது பண்ணிட்டேன், வாங்கிட்டேன். கடைசியில அடுத்த நாள் போய் ஆன்லைன்ல பாக்குறேன் 1500 ரூபா. நீதான் முட்டா பயலாச்சே. அதான் அந்த 1500 ரூபாய் இதை தெரிஞ்சிருந்தா நான் எப்பவும் ஆன்லைன்ல வாங்கிட்டு போயிருப்பேன். வைத்தியம் இது 3000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இதுல என்ன தெரியுமா கூத்து? இதை வந்து பொத்தி பொத்தி முடியலையா? பொத்தி 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 வச்சிருந்தேன். 3000 ரூபாய் தண்ணியில படாம செகதியில படாம. இது லிட்டரலா எப்படின்னா ஒரு 5000 ரூபாய்க்கு கடைசியில உன் செருப்புல உன் மேல உள்ள வேர்வையே பட்டு பட்டு செருப்பு எவ்வளவு கேவலமா ஆயிருச்சு. சரி, இதெல்லாம் பாரு, கீழே எல்லாம் பாரு, எல்லாமே போயிருச்சு. அப்படியே ரஃப் அடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் 1650 350 குறைஞ்சிருச்சு. பாருமி ஆன்லைன்ல இதெல்லாம் இந்த ஆர்ட் நம்பரை நீ போட்ட அப்படின்னா ஆன்லைன்ல வந்துட்டு 999 வந்து 1000 வேலை பார்க்க போறேன். இப்போ வந்து இந்த பாரு 789 அது ஆஃபர் பிரைஸ் போக வந்து 650. இதுல என்னன்னா இங்க பாரு இதுல வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட், இத்தனை பிரைஸ்க்கு மேல வாங்கினா இந்த இது அப்படின்ற ஆஃபர்லாமும் இருக்கு. கிரெடிட் கார்டு ஆஃபரு, இந்த மாதிரி ஆஃபர்ஸும் இருக்குது இதுல. அப்போ பேசாமல் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டோரில் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு டப்புன்னு ஆன்லைனில் அந்த ஆர்ட் நம்பரை போட்டு விட்டோம்னா அழகாக கிடச்சிடும். 100 வாப்ஸ் 18 ரூபான்னா இப்ப இருக்கிறது 95 தான் இருக்கு. 5 வாப்ஸ் குறைவு. 5க்கு 3 ரூபாய் கழிச்சுட்டு இந்த 95 வாப்ஸ்க்கு 15 ரூபாய் ஆக்கிங்க. பாத்தீங்களா? டேய் என்ன கையடியா? டேய் மரியாதை காசை வச்சுட்டு வேலை பாரு. இல்ல நடக்கிறதே வேற தெரியுமா? பாரு எல்இடி கேம்ஸ்லாம் போய் ஃபன் பண்ணுவோம் இன்னைக்கு. ஈடி கேம்ஸ் ஃபன் என்ன பண்ண போறீங்க? அந்த ஒரு சில இது ஓசில பால் இருக்குண்டி, மேல எடுத்து போட்டோம்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம். வாங்க விளையாடலாம். யாராவது பாதியில விட்டு போயிருக்காங்க, வாங்க விளையாடலாம் போய். இல்லை ஒன்றும் வராதுங்க. ஐயா உடஞ்சு போயிடும், இதெல்லாம் உடஞ்சிரும். ஹிட் பண்ணிருக்காங்க. இங்க பாரு உட்கார சொல்றேன். வரக்கூடாதா? பல்பு பரவாயில்ல, நான் கட் பண்ணிக்கிறேன் வீடியோல. இங்க பாரு அழகா விளையாடுறான். இது யாராவது ஹிட் பண்ணாம தர சொல்ல. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இது ஃபார் கேர்ள்ஸ். திஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ். இது 100. இது சும்மா தட்டுல 100 வந்துருச்சு. தட்டி ஓனி டம்முன்னு என்ன வரும்? காசு போடணும், வையே வராது. அப்புறம் 200 வந்திருக்கு. திருப்பி ஆல்ரெடி வச்சவங்களா இருக்கும். இது கொஞ்சம் மாமா பண்ணிக்கிறேன். மாமா பேர தேவையா இருக்கு? முன்னாடி ஆள் இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி ஏதோ பண்றீங்க. அத பழைய ஸ்கோருங்க. ஓ காயினே போடலையா? இது இருக்குமே பாஸ்கெட் பால். அதெல்லாம் நான் தரேன். அதுல பால் ஆட்டையை போட்டு விளையாடலாம். இப்ப பாரு ஸ்னைப்பர் ஷாட். ஒன்னும் நடக்காது, சும்மா சீன் போட்டுடுவேன். கேமரா மேல பார்த்து சுட்டுருங்க. இது பேர் என்ன தெரியுமா? இந்த ரைபிள் பேர் என்ன தெரியுமா? தெரியாதுல. இது பேர் தெரியுமா? இது பேர் தான் AK-47. ஆமா, இது என்ன உண்மையிலே வெயிட்டா இருக்கு? இது என்ன உண்மையிலே வெயிட்டா இருக்கு? இது எப்படி வைக்கணும்? எப்படி வைக்கணும்? ரைட்டா லெஃப்டா? ரைட் இந்த இடத்துல இருக்கணும், லெஃப்ட் இந்த இடத்துல பிடிக்கணும். இந்த பாரு இந்த லோடு இத வச்சு டக் சுடு போகும். எனக்குலாம் வராதேனே, பிடிக்கவே தெரியாதேனே. இத லோடு எடு. அப்ப இந்த இத விட்டு லோடு எடுத்துட்டு அப்புறம் கீழ வச்சு சுடு. இப்படி பிடிச்சுக்கோ. அவ்வளவுதானே? இப்படி பிடிச்சு இந்த விரல்ல தான் பண்ணணும். வரலையே. இது பாரு. எப்படி? இத ஃபுல்லா பிடி.
இப்படி கீழே அது இப்படி பேஸ் கீழே பிடியாதா அப்படி சொல்லணும். राजकुमारी नाद्वे मणिबंधम बहिर्मुखम तेजा அவ்வளவுதான். இது வந்து இப்படி இங்க பிடிச்சுக்கணும். இது எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது வந்து இந்த பேஸ்ல வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும் ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு டப் 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 டப். எதுக்கு இப்படி சீன் போட்டுட்டு இருக்க? அது கண்ணு பார்த்தாலே ஒரு ஃபயர் டி. ஹல்க் பொம்மை. அந்த இருக்கு பாஸ்கெட் பால். பால் இல்ல. நீ என்ன பண்ணா பரவாயில்ல போடு. ஓட்டே. அவ்வளவுதான்.